வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி என்ன ரெசிபினா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வாங்க, இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் கிரேவியாக கெட்டியாக நான் பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குங்க. இதை நாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் 150 நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். இதில் அரை ஸ்பூன் வெந்தயம், கடுகு உளுந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்ச பிறகு நான் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய்னால நம்ம உடம்புக்கு கெடுதல் இல்லை, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் நான் சேர்த்துருக்கேன். நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நான் இதிலையே சேர்த்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா குழம்பு நல்லாயிருக்கும். உப்பு நான் 3/4 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு கத்திரிக்காயும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த குழம்புக்கு தேவையான புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளியில் அந்த சக்கையெல்லாம் இருக்குல்லைங்க, அதோட சேர்த்தியே நான் ஊற்றிடுவேன். இது புது புளினால் நான் அது ரொம்ப கரைஞ்சிரும், அந்த சக்கையே அதிகமாக வராது. அதனால் நான் அப்படியே நான் சேர்த்துருவேன். இப்போ இதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான 3 தக்காளி, அது கூட முந்திரி நான் சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு முந்திரி வேண்டான்னு சொன்னால் சேர்த்துக்காதீங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் தக்காளியை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிட்டுருக்குங்க, வதங்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு நல்லா அந்த கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கு. நிறைய பெரிய வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். நான் அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியில் கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வதங்கட்டும். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இது போதும் காரத்துக்கு, ரொம்ப காரமாக வேண்டாம். காரம் கம்மியாக இருந்தால் தான் சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. காரம் ஜாஸ்தியாக இருந்தால் குழந்தைகளை சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ இந்த புளித்தண்ணி எண்ணெயிலேயே இந்த மசாலாவும் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பிறகு நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காய் இந்த மசாலாவில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை நாம் இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த குழம்பை சிம்மிலேயே வச்சு வேக வைக்கலாம். கொதிக்க வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப உடனே வேணும்னு சொன்னால் ஹையில் வச்சுக்கலாம். நம்ம சிம்மில் வைக்கும்போது எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருங்க. அப்போ தான் இப்போ பாருங்கள், இப்போயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் இன்னமும் நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க.
சூடான இந்த மழை காலத்தில் இந்த சூடான சாதத்தில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப போட்டு அப்பளம் வச்சுக்கிட்டு முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு போட்ட கூட்டு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி சமையல் நான் அதை தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மட்டும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.